போகிறோம்னா குபேரா மூவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குபேரா மூவி இயக்குனர் சேகர் கமலா இயக்கத்தில் உருவாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நடிச்சிருக்கவங்க யார் யாருனாக்கா தமிழ், ரஷ்மிகா, நாசர் அண்ட் நாகார்ஜுன் அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா தனுஷும் ரஷ்மிகா இருக்காங்க. அது இதில் மெயினே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எடுத்தவனையே ஒரு எண்ணெய் கிணறை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கண்டுபிடிச்சவொன்னே அதை கண்டுபிடிச்சதில் அதில் ஒருத்தர் வேலை பார்த்தவன் என்னன்னா ஒரு பெரிய முதலாளிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கிணறு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பெரிய முதலாளி என்ன பண்ணுறான்னா இம்மீடியட்டாக வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை வந்து போய் பார்க்குறான். பார்த்துட்டு ஓகே எனக்கு இதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு வந்து நான் ஒரு அமௌண்ட்டு தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அந்த ஜென்ரல் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா ஓகே பண்ணுறாரு. ஓகே பண்ணி நான் உங்களுக்கு வந்து 1,00,000 கோடி நான் தர்றேன். அந்த 1,00,000 கோடியை வந்து 50% வந்து பிளாக் மணியாகவும் 50% வந்து ஒயிட் மணியாகவும் நான் தர்றேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவனு அக்ரி பண்ணுறாங்க. ஜென்ரல் மினிஸ்டரும் அக்ரி பண்ணுறாங்க. பின்ன என்ன பண்ணுறானாக்க இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளை வந்து தேடுறாங்க. அதுதான் நாகார்ஜுன். நாகார்ஜுன் வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸராக இருந்துட்டு அப்போ தான் அவங்க வந்து ஒரு வெளியில் வந்திருக்காங்க. அதாவது அவங்க ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டி வெளியில் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதனால இவங்களும் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணும்போது இவங்க ஒரு பிளானிங் பண்ணுறாங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து இதை எப்படி நம்ம வந்து பணத்தை வந்து மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் யோசிக்கிறாங்க ஒரு செல்லு கம்பெனி ஆரம்பிப்பான், 4 செல்லு கம்பெனி ஆரம்பிப்பான். 4 செல்லு கம்பெனி ஆரம்பித்து அதை அந்த பணத்தை பிளாக் பண்ணியை ஒயிட் பண்ணியாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த 4 பேரில் அவங்க பார்க்குறது 4 பேரை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. அதாவது 4 பிச்சைக்காரனை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 4 பிச்சைக்காரனை பார்த்தீங்கன்னாக்க அதில் ஒருத்தராக தனுஷ் இருக்காங்க. தனுஷ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும்போது இந்த 3 பேர் வந்து இதில் 3 பேரை பணத்தை வாங்கிட்டு அவங்கள கொண்டு வர்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. தப்பிச்சு ஓடி ரஷ்மிகாவோட போய் பார்க்குறாங்க. ரஷ்மிகா இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு அடிக்கடி போயிட்டு வர்றாங்க இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குது. இந்த படத்தோட பார்த்தீங்கன்னாக்க 3 மணி நேரம் ஓடுது. ஆனால் ஹாஃப் வரையும் தான் படம் ஓரளவு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்குற மாதிரியே கொஞ்சம் ரொம்ப ஒரு நல்லாவும் இல்லை. ஓகே, இந்த படம் அப்படி போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட்ல அந்த வில்லன் கேரக்டர் தான் வந்து இதில் மெயின் ரோல் மாதிரியே தோணுது. அதாவது அந்த வில்லன் கேரக்டர் தான் நல்லா வந்து பண்ணியிருக்காங்கிற மாதிரியும் அவரோட ரோல் மெயின் ரோலாகவும் இதில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த வில்லன் கேரக்டர் ஒவ்வொரு 4 பேரை செட் பண்ணி அவரை தனுஷை தேடுறாங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலாக என்ன பண்ணுறாருன்னா அவரே பிச்சைக்காரனா மாதிரி போயிட்டு தேடி பார்க்குறாரு. ஆனால் அப்படியும் அவரை வந்து பிடிக்க முடியல. இதனால தான் இந்த போயிட்டு இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்தளவு பெஸ்ட்டாகவும் இல்லை, அந்தளவு ரொம்ப ஒஸ்ட்டாகவும்